கலாச்சாரம் வந்து அழியாமல் காக்கிறதுக்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த நவராத்திரி நிகழ்ச்சி. இந்த 9 நாளும் எல்லாரும் அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கோவிலுக்கு போய் குழந்தைகளோட சந்தோஷமாக உறவுக்காரர்களோட ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாரம்பரியத்தை நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம உறவு பந்தங்களையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகவும் இதை சொல்லலாம் நம்ம. என்னுடைய பெயர் கேவி கீதா வீரராகவன். நாங்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கோம். இன்னமுமே நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் கொலு வச்சுட்டுருக்கோம். எல்லாருக்கும் பொம்மைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஆற்றுல தான் வைக்கிறோம். நாங்கள் ஒரே ஃபேமிலின்றதுனால மாடி கீழே எல்லோரும் ஒன்றா இருக்கோம். ஆனாலும் ஒவ்வொரு ஆற்றுல ஒவ்வொரு வருஷம் வைக்கிறதுனால எல்லாம் ஒரே இடத்துல பொம்மைகள்லாம் எல்லா ஆற்றுலேருந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டுருக்கோம். ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி வந்து நடந்துட்டுருக்கு. அது வந்து முதல் 3 நாட்கள் வந்து துர்கை அம்மனுக்கும், இரண்டாவது 3 நாட்கள் வந்து லக்ஷ்மி தேவிக்கும், மூன்றாவது 3 நாட்கள் வந்து சரஸ்வதிக்கும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆகுது. எல்லோரும் ஒன்றா இந்த 4 பிரதர்ஸ் இவரோட சேர்ந்தவங்க எல்லோரும் ஒன்றா வச்சுட்டுருக்கோம். இந்த மொத்த பேரும் ஒரே இடத்துலையே நாங்கள் வந்து பொதுவாக கொலு வச்சுட்டுருக்கோம். ஜாயிண்ட் ஃபேமிலினால ஜாயிண்ட்டாக கொலு வச்சுட்டுருக்கோம். காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் வந்து வரதராஜர் கோவில். அந்த அத்திவரதர்ன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வமாக கருதப்படுகின்றது. இப்போது எல்லா ராத்துலேயுமே அத்திவரதர் விக்கிரகம் இல்லாமல் இல்லை. எல்லாரும் இந்த அத்திவரதர் வச்சுருக்கா. அதே மாதிரி அயோத்தியாவில் ராம்லல்லா, இப்போ எல்லாருமே ராம்லல்லான்னா ரொம்ப குஷியாக இருக்கா. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறா, அங்கேருந்து ஒரு விக்கிரகங்களை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பரிசளிக்கிறா. அதே மாதிரி ஆற்றுலேயும் கொலுக்கு வைக்கிறா. அது மாதிரி நடந்துட்டுருக்கு. அதேமாதிரி ராமானுஜர் நிறைய பிரசித்தி பெற்ற பெருமாள். முறைப்படி நம்ம வந்து நவராத்திரி கொலு வைக்கணும். 5 படிக்கட்டுகள்னால் கூட முதல்ல பெருமாள் தான், அதுக்கப்புறம்தான் ஆழ்வான் ஆச்சாரியர்கள், அதுக்கப்புறம்தான் மனிதர்கள், அதற்கு கீழே வந்து உயிரினங்கள், 5 அறிவு படைத்த உயிரினங்கள்.
டிவி நிகழ்ச்சியில் வந்து இந்த நவராத்திரி கொண்டாட்டம்ங்கிறது எவ்ரி இயர் பல வருஷங்களாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்துன்னு இருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை எவ்வளோ அழகழகாக கொலு வச்சுருக்காங்கிறத அவள் வந்து வீடியோ எடுத்து டிவியில் வந்து பிரபலமாக்கின்னு இருக்கா. ஏன்னா அந்த காலத்தில் வந்து டிவிலெலாம் வரவே வரமாட்டோம் நம்மலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொலு வைப்பா. ஆனால் கூட இந்த மாதிரி யார் யார் அதில் எப்படி இப்படி வச்சுருக்காங்கிறது வந்து அந்த பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கிறதுனால எல்லோரும் ஓ நம்ம அப்படி வைக்கலாமே இப்படி வைக்கலாமேங்கிற ஒரு ஐடியாவோடு நம்ம எல்லாம் வச்சுன்னு இருக்கோம் இல்லையா. அது வந்து இது ராஜ் டிவிக்காரர்களுக்கு இதுக்கு நன்றி சொல்லணும். இது நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் வருஷம் வைக்கிறோம். இந்த மாதிரி 4-5 வருஷமாக வச்சுட்டுருக்கோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது எப்போ இருந்தாலும் வச்சு தான் ஆகணும் கொலு, பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரின்னு. அதனால் இன்னும் எங்களுக்கு மாட்டு பொண்ணு வரல. அதனாலும் நாங்கள் வருஷம் விடாமல் இந்த கொலுவை வைக்கிறோம். இந்த வருஷம் 5 படி வச்சுருக்கோம். எப்போதும் 3 படி தான் வைப்போம். இந்த தடவை 5 படிக்கட் வச்சுருக்கோம். நாங்கள் 3 படிக்கட் மேலே வைக்க மாட்டோம். 3 வருஷமாக தான் இப்போ 5 படிக்கட் போட்டு வைக்கிறோம். நாங்கள் 50 இயர்ஸாக இந்த வீட்டில் இந்த கொலுன்றது ஒரு பெரிய விழாவாக தான் கொண்டாடுவாங்கன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த 10 நாளும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். எல்லோரும் வருவாங்க போவாங்க. எங்கள் கிட்டே இருக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் 50 இயர்ஸ்க்கு பேக் என்னென்னலாம் பொம்மை இருந்தோ அது எல்லாருமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு. அது பழகாமல் வச்சுட்டு மோஸ்ட்லி பாரம்பரியமாக அதே மாதிரியே நாங்கள் வச்சுட்டு இந்த கொலுவை அதில் அந்த அளவுக்கு முடியல இப்போனாலும் ஓரளவுக்கு அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அதை சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுவோம்.
குழந்தைங்கள்லாம் இத்தனை வருஷம் இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லைனாலும் அவங்கவுங்க இடத்துல அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை ஓரளவுக்கு அவங்களும் மெயின்டைன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்களுக்கு எப்போவும் இதே மாதிரி இருக்கணும், நம்ம குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணணுன்றது எங்களோட எப்போதைய விருப்பமோ அதுவே தான். இதை வந்து எல்லாரும் தெரிகிற மாதிரி செய்யறதுக்கு ராஜ் டிவிக்கு மிக்க நன்றி.